அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாழ்க்கையில் ஜோதிடத்தின்படி 2 முறை தாலி கட்டப் போகும் 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணம் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே நடக்கும் என பலர் நம்பினாலும் ஜோதிடத்தில் சில ராசிகளுக்கு 2வது திருமண யோகம் இருப்பதாக கூறப்படுகின்றன. அப்படி எண்ணற்ற 12 ராசி கட்டத்தில் அது எந்த ராசி என தெரிந்து கொள்ளுங்கள். திருமணம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கும் மற்றும் அங்கமாகவும் அத்தியாயமாகவும் விளங்குகிறது. பெரும்பாலானவர்கள் ஒரே திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில கிரக அமைப்புகள் மற்றும் ஜாதக பலன்கள் காரணமாக இது நடைபெற்று விடுகிறது. முக்கியமாக ஜோதிடத்தின்படி சில கிரக அமைப்புகள் மற்றும் ஜாதக பலன்கள் காரணமாக சிலருக்கு 2ஆம் திருமண யோகம் உருவாகலாம் என நம்பப்படுகிறது. குறிப்பாக ஜாதகத்தில் 7ஆம் வீடு, அதன் அதிபதி சுக்கிரன், குரு, ராகு, கேது மற்றும் சனியின் நிலையில் திருமண வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் ராசியை மட்டும் வைத்து ஒருவரின் திருமண வாழ்க்கையை முழுமையாக கணிக்க முடியாது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒருவரின் ஜாதக லக்னத்தை வைத்து ஜோதிடத்தில் அவன் பிறப்பு முதல் இறப்பு வரை, பெண்களையும் அப்படித்தான், அவள் பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி வாழ்வார்கள், எந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிப்பார்கள், சுபபோக வாழ்க்கை எப்படி அனுபவிப்பார்கள், எந்த திருமகனை திருமணம் செய்வார்கள், எந்த திருமகளை திருமணம் செய்வார்கள், அவர்களுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் பிறக்கும், எத்தனை பெண் குழந்தைகள் பிறக்கும், அந்த மாதிரியாக முக்கியமாக உடன் பிறந்த சகோதரர்கள், தாய் மாமன், முக்கியமாக அப்பாவுடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதக மற்றும் லக்னத்தை வைத்து, ஒருவருடைய ஜாதகத்தையும் லக்னத்தையும் வைத்து இதனை 100% துல்லியமாக கூறிவிட முடியும். அப்படியானால் ஜோதிட ரீதியாக 2 முறை திருமணம் செய்யும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படும் அந்த 3 ராசிக்காரர்கள் யார் என தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக புதன், அதாவது முதலாவதாக மிதுனம் ராசி நண்பர்கள். புதன் பகவான் ஆட்சி செய்யப்படும் மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனம், பேச்சு திறன் மற்றும் சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்றவர்கள். புதிய விஷயங்களை தேடி செல்லும் குணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கின்றன. இவர்கள் நிஜத்தில் பேசுவது வேறு, நடந்து கொள்வது வேறு, அதாவது 2 முகம் கொண்டவர்களாக எப்பொழுதுமே இருப்பார்கள். இவர்கள் உறவில் அதிகம் எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் மனநிலை ஒத்துப்போகாத சூழ்நிலை ஏற்படலாம். உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் முடிவுகளை அடிக்கடி மாற்றும் தன்மை காரணமாக சில மிதுன ராசிக்காரர்களுக்கு மறுமண யோகம் உருவாகலாம் என ஜோதிடம் உறுதியாக கூறுகிறது. மிதுன ராசி நண்பர்கள் சற்று கோபம் அதிகமாக வரும் என்பதனால் எந்த ஒரு முடிவையும் நான் தான் எடுத்துக்கொள்வேன் எனவும் முக்கியமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். மிக முக்கியமாக இந்த ராசியானது, இந்த ராசி கட்டத்தில் மிதுனம் ராசி ஆண் ராசியை கொண்டது. முக்கியமாக இந்த ஆண் ராசியானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ராசியாக இருக்கட்டும். இரண்டு மனம் கொண்டவர்களாக தெரிகிறது. இந்த மிதுன ராசி புதன் பகவான் ஆட்சி செய்யப்படும் மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலம் அதிகமாக இருப்பதனால் அவர்களுக்கு எந்த ஒரு எண்ணம் அதிகமாக தோன்றிக்கொண்டே இருக்கும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். சுக்கிரன் ஆட்சி செய்யும் துலாம் ராசிக்காரர்கள் காதல், அழகு மற்றும் குடும்ப விரிசல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இவர்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்ப்பார்கள். அவரும் கிடைக்காவிட்டால் வேறு மனைவியை பார்க்க ஆசைப்படுவார்கள். ஆனால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது மன அழுத்தம் மற்றும் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். குடும்ப வாழ்க்கையில் சமநிலையை பேணுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டால் 2வது திருமணத்திற்கு வாய்ப்பு உருவாகும் என ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக இந்த இடத்தில் கூறுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தை வைத்து எப்படி இருப்பான் என தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை சுக்கிர பகவான் ஆட்சி செய்யும் துலாம் ராசிக்காரர்கள் காதல், அழகு மற்றும் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மிக முக்கிய பங்கு வகிக்கும். இந்த துலாம் ராசியானது சனி பகவானுடைய உச்ச வீடாகவும் இருக்கிறது. ஆகமையினால்தான்
எந்த இடத்திலாவது அவர்கள் இருந்து கொண்டால் அவர்களுக்கு நீதி நேர்மை தவறாமல், அதாவது தவறான செயல்கள் ஏதேனும் புரிந்துவிட்டால் அவர்களை மன்னிக்காமல் உடனடியாக அவர்களுக்கு தண்டனை வழங்கி இரண்டாம் திருமணத்தை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் துலாம் ராசியினருக்கு வருகின்றன. துலாம் ராசியை பொறுத்தவரை இது முக்கிய பங்கு வகிக்கிறது. சுக்கிரனுடைய இந்த துலாம் ராசி, இந்த அம்சமானது சுக்கிரன் ஆட்சி செய்யும் இந்த துலாம் ராசியானது பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருப்பார்கள். மிக முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். குருவின் ஆதிக்கத்தில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரமாக வாழ விரும்புவார்கள். புதிய அனுபவங்கள் அவர்களுக்கு சவாலான விரும்பும் குணம் இவரிடம் இருக்கும். திருமண வாழ்க்கையில் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருப்பதாக உணர்ந்தால் அவர்கள் விரைவாக மன உளைச்சலுக்கு ஆகலாம். இதனால் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தேர்ந்தெடுக்கும் சூழலை உருவாக்கும் என்றும், சிலருக்கு இரண்டாவது திருமண யோகம் அமையலாம் என்றும் ஜோதிடம் கூறுகிறது. ஜோதிடத்தில் இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பை கணிக்கும் போது பல முக்கிய அம்சங்கள் கவனிக்க வேண்டும். ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் ராகு அல்லது கேது இருப்பது, 7ஆம் வீட்டு அதிபதி பலவீனமாக இருப்பது, சனி மற்றும் செவ்வாய் பார்வை திருமண ஸ்தானத்தில் விழுவது, சுக்கிரன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பது, நவாம்ச சாதகத்தில் ஏற்படும் சில அமைப்புகள், தசாபுத்தி மற்றும் கிரக பயிற்சிகளின் தாக்கம் ஒருவருக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கும். ஜோதிடத்தில் கூறப்படும் இந்த பலன்கள் பொதுவான கணிப்புகள் மட்டுமே. இந்த ராசியில் பிறந்தவர்கள் கட்டாயம் 2 முறை திருமணம் செய்வார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி சொல்ல வேண்டுமென்றால் ஒருவரின் லக்னம் மற்றும் பிறந்த தேதி, பிறந்த நேரம், இது ஒருவருடைய பிறந்த ஜாதகம் கண்டிப்பாக தேவை. எனவே இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரின் முழு ஜாதகம், பிறந்த நேரம், கிரக நிலைகள், குடும்ப சூழல் மற்றும் வாழ்க்கை தேர்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் திருமண வாழ்க்கை அமைகிறது. இதனை மனதில் நினைத்து கொண்டுதான் நீங்கள் செயல்பட வேண்டும். எனவே இது போன்ற தகவல்கள் பொழுதுபோக்கள் மற்றும் ஜோதிட நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு எங்களை போன்ற அனுபவம் உள்ள ஜோதிடர் அல்லது குடும்ப ஆலோசகரின் கருத்தை பெற்றுவது உங்களுக்கு நல்லது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.